சிவாய நமங்க. அப்போ ஒடுக்கத்திலேயே நான் இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலையில பூஜைக்காக ஒரு 6-6:30 மணி வாக்குல தான் சன்னிதானத்தினுடைய ஒடுக்கத்துல இருந்து வெளியே வருவேன். அப்போ நம்ம இளவரச சாமிகள் அவருடைய பூஜைகள்லாம் முடிச்சு பூஜை மடத்துல உட்காந்துருப்பாங்க. அவரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயம் வரும். ஐயோ சாமி இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். அவர் எளிமையா அழகா பழகுவாங்க. வாருங்கய்யா வாரம், உனக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் உடனே மேல அவசர அவசரமா போய் என்னோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆதீனத்துடைய பூஜைக்கு வருவேன். அப்படி வரும்போது இளவரச சாமிகள் நிக்க வேண்டியதா இருக்கும். நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக நான் உட்கார்ந்துதான் அபிஷேகம் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு மிகப்பெரிய ஒரு நெருடா என்ன இருந்தாலும் இளவரச சாமிகள் ஆச்சே அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 நாட்கள் கழிச்சு சன்னிதானத்துக்கிட்ட பிஏ மூலியமா சொன்னேன். இந்த மாதிரி இளவரச சாமிகள் இருக்காங்க, அவங்க நின்றுட்டு நான் உட்கார்ந்து பூஜை பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சன்னிதானம் வேற ஏதாவது உத்தரவாகட்டும், அவங்களே பூஜை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப சன்னிதானம் சொன்னாங்க, இல்லப்பா அவரு மறுபடியும் உங்க இளைமடத்துக்கே போயிடுவாங்க, அதனால தம்புரானே பூஜை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவாச்சு. அப்ப நான் தகவலை தெரிவிச்சேன். சன்னிதானம் இளவரசர் நிற்கும் போது எனக்கு உட்கார்றது சங்கடமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இளவரச சாமிகள் அவருடைய ரூம்லயே இருக்கட்டும், நீ பிரசாதம் மட்டும் கொண்டு போய் சாமிக்கு பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவாச்சு. அதன் பிரகாரமும் அப்படியேவும் நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் சில காலகட்டத்துல எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைங்களா, இளவரசு தான் பூஜை பண்ணணும்னு இளவரச சாமிகள் நினைச்சாங்க. அதுதான் முறையும் கூட. அப்ப அந்த தகவலை சன்னிதானத்துக்கிட்ட தெரிவிச்சோம். அப்போ சன்னிதானம் ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டு உத்தரவாச்சு. அடுத்த விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன். சிவாயா.